செஸ் ஒரு 2 பேரு அமைதியா உட்காந்து விளையாடுற கேம்னு நீங்க நெனச்சா அது தப்பு பாஸ். அது ஒரு மைண்ட் வார். அந்த வார்ல உலகத்தோட நம்பர் 1 பிளேயரையே கதற வச்ச ஒரு 20 வயசு சென்னை பையன பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஸோ மேக்னஸ் கால்சன ஒரு தடவ இல்ல, 2 தடவ இல்ல, பல தடவ ஆன்லைன்லயும், இப்ப ரீசென்ட்டா கிளாசிக்கல் செஸ்லயும் அடிச்சு தும்சம் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த சாதாரண மிடில் கிளாஸ் பையன் எப்படி உலகமே வியந்து பார்க்குற செஸ் மாஸ்டர் ஆனாரு. ஸோ அவரோட இந்த மாஸான ஜேர்னி பத்தி தான் சுருக்கமா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பிரக்யானந்தாவோட கதை சென்னையில் இருக்கிற ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் குடும்பத்தில் தாங்க ஆரம்பிக்குது. ஸோ அவங்க அப்பா ரமேஷ் பாபு பேங்க்ல ஒர்க் பண்ணுறாரு. சின்ன வயசில் பிரக்யானந்தாவோட அக்கா வைஷாலி ரொம்ப டிவி பார்த்துட்டே இருப்பாங்களாம். சரி, இந்த டிவி அடிக்ஷன்ல இருந்து அவங்கள மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அம்மா செஸ் கிளாஸ்க்கு சேர்த்து விட்டுருக்காங்க. அக்கா விளையாடுறத பார்த்து பார்த்து நம்ம குட்டி 5 வயசு பிரக்யானந்தாவுக்கு செஸ் மேலே ஒரு லவ் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நடந்தது தான் ஹிஸ்ட்ரி. ஸோ 8 வயசில் வேர்ல்டு யூத் சாம்பியன்ஷிப் ஜெயிச்சிருக்காரு. ஸோ 10 வயசில் உலகத்திலேயே மிக இளம் வயது இன்டர்நேஷ்னல் மாஸ்டர் ஆகுறாரு. ஸோ இங்கே தான் ஹைலைட்டேங்க. ஸோ வெறும் 12 வயசு 10 மாதத்தில் உலகத்தோட மிக இளம் வயது கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை ஜெயிச்சு ஒட்டுமொத்த செஸ் உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சாரு நம்ம பிரக்யானந்தா. பிரக்யானந்தா யாருன்னு உலகமே கூகுளில் தேடின ஒரு முக்கியமான வருஷம் 2022. ஸோ ஏர்திங்ஸ் மாஸ்டர்ஸ் ஆன்லைன் டோர்னமெண்ட்டில் ஆப்போசிட்டில் உட்கார்ந்துருக்கிறது யாரு? கடந்த 10 வருஷமும் செஸ் உலகத்தையே ஆட்டி படைச்சிட்டு இருந்த உலக சாம்பியன் மேக்னஸ் கால்சன். ஸோ யாராவது ஜெயிப்பாங்கன்னு நினச்சாங்களா? சான்ஸே இல்லை. ஆனால் நம்ம ஊர் பையன் எந்த ஒரு பயமும் இல்லாமல் ரொம்ப கூலாக காய்களை நகர்த்தி மேக்னஸ் கால்சனையே தோக்கடிச்சிட்டாருங்க. அதுக்கப்புறம் பிரக்யானந்தா என்ன பண்ணாரு தெரியுமா? ஸோ உலக சாம்பியனை ஜெயிச்ச கெத்தே இல்லாமல் அப்பாடா நைட் 2 மணி ஆயிடுச்சு போய் தூங்கணும் அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக சொன்னார். ஸோ இந்த சிம்பிளிசிட்டி தான் பாஸ் பிரக்யானந்தா. ஸோ இதுக்கப்புறம் கால்சனை பல முறை வீழ்த்தி தான் ஒரு ஒன் டைம் வண்டர் இல்லை, ரியல் கிங்குன்னு ப்ரூவ் பண்ணாருங்க. சரி, இப்போ அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்தா 2023 வேர்ல்டு கப்பில் ரன்னர் அப், 2024 இந்தியா டீமோடு சேர்ந்து செஸ் ஒலிம்பிக்கில் தங்கம். ஸோ 2025 டாடா ஸ்டீல் செஸ் மாஸ்டர்னு பட்டமும் பிரக்யானந்தாவோட கிராஃப் ஏறிக்கிட்டே போணுச்சு. அதோட நிக்கல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரீசெண்டாக நடந்த நார்வே செஸ் 2026 டோர்னமெண்ட்டில் ஒட்டுமொத்த உலகத்தையே அதிர வச்சிருக்காரு. ஸோ உலகத்தோட டாப் பிளேயர்ஸ் மட்டும் கலந்துக்கிட்ட அந்த டோர்னமெண்ட்டில் மறுபடியும் மேக்னஸ் கால்சனை கிளாசிக்கல் செஸ்ஸில் 2 முறை வீழ்த்தி ஃபர்ஸ்ட் டைமாக நார்வே செஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை ஜெயிச்சு ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ இதை அவரே அவரோட கெரியரோட பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட்னு சொல்லியிருக்காரு. பிரக்யானந்தாவோட இந்த அசாத்திய வளர்ச்சிக்கு பின்னாடி ஒரு முக்கியமான பில்லர் இருக்காங்க. அவங்க தான் அவங்க அம்மா. ஸோ நாகலட்சுமி. பிரக்யானந்தா எந்த நாட்டுக்கு மேட்ச் விளையாட போனாலும் அவங்க அம்மா கூடவே போவாங்க. அங்கேயும் நம்ம ஊர் சாப்பாட்டை சமைச்சு போட்டு அவங்களுக்கு எந்த ப்ரெஷரும் இல்லாமல் பார்த்துக்குவாங்க. செஸ் போர்டில் பிரக்யானந்தாவோட மிகப்பெரிய பலமே அவரோட அமைதி தான். ஸோ எவ்வளவு பெரிய பிளேயர் ஆப்போசிட்டில் இருந்தாலும் சரி, மேட்சை கையை விட்டு போகிற மாதிரி இருந்தாலும் சரி, முகத்தில் எந்த பதட்டமும் இருக்காது. ஸோ அதனால தான் அவரை செஸ் உலகத்திலேயே ஒரு ஆபத்தான பிளேயர்னு சொல்கிறாங்க. 20 வயசுக்குள்ள செஸ் உலகத்தில் சாதிக்க வேண்டிய பல விஷயங்களை சாதிச்சு அடுத்த உலக சாம்பியன் பட்டத்தை நோக்கி நம்ம சென்னை பையன் பிரக்யானந்தா வேகமாக போய்கிட்டு இருக்காரு. ஸோ விஸ்வநாதன் ஆனந்துக்கு அப்புறம் இந்திய செஸ்ஸோட முகமாக மாறி நிற்கிறாரு. ஸோ நம்ம பிரக்யானந்தா கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் உலக சாம்பியன் பட்டத்தை இந்தியாவுக்கு கொண்டு வருவாருன்னு நம்புகிறோம். ஸோ உங்களுக்கு பிரக்யானந்தாவோட எந்த மேட்ச் ரொம்ப பிடிக்கும்னு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.